இந்தியன் ஆர்மியில கிட்டத்தட்ட 30,000க்கும் அதிகமான மாருதி சுசுகி புதிதாக அறிமுகமாயிருக்கிற ஜிம்னி கார்கள் மூலியமா ரீப்ளேஸ் பண்ண போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. மாருதி ஜிப்சி 1985ஆம் ஆண்டுல இருந்து இந்தியன் ஆர்மியோட ஒரு அங்கமாவே விளங்குது. 2018ஆம் ஆண்டு வரைக்கும் ப்ரொடக்ஷன்ல இருந்த இந்த கார் பொதுமக்களிடையே அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது. இதற்கு காரணம் புவர் மைலேஜ் தரக்கூடிய பெட்ரோல் இன்ஜின், மேடு பள்ளங்களை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய சஸ்பென்ஷன் மற்றும் எந்த விதமான மாடர்ன் டே ஃபீச்சரும் கிடையாது போன்ற பல நெகட்டிவ்ஸ் காரணமாக 2018ஆம் ஆண்டு இவென்ச்சுவலி இந்த மாடலை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் ஒரு சிவிலியன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சீங்க அப்படின்னா மார்க்கெட்ல கரண்டா மஹிந்திரா தார் 4-ஸ்டார் பில்ட் குவாலிட்டியோட பவர்ஃபுல் மற்றும் டார்க்கியான டீசல் இன்ஜினோட அவைலபிளா இருக்கு. இந்த காரை தவிர்த்துட்டு இந்தியன் ஆர்மி ஜிம்னியை சூஸ் பண்றதுக்கு பல முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு. அதுல டாப் 5 இம்பார்ட்டன்ட் காரணங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜிம்னியை சூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த காரோட கர்வ் வெயிட். மஹிந்திரா தாரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 750 கிலோகிராம் எடை குறைவா இருக்கு மாருதி சுசுகி ஜிம்னி. ஆர்மி பர்பஸ்க்கு யூஸ் பண்ற கார்களோட கர்வ் வெயிட் ரொம்பவே முக்கியமானது. ஒரு இடத்துல இருந்து ரிமோட் ஏரியாஸ்ல சாப்பர் மூலியமாவும் இந்த கார்களை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அதிக கர்வ் வெயிட் இருந்தது அப்படின்னா இந்த டிரான்ஸ்பர் ரொம்பவே கடினமானதா இருக்கும் ஆர்மியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம மேடு பள்ளங்கள்ல கார் சிக்கும் போது அங்க இருக்கிற நபர்கள் ஒன்று சேர்ந்துதான் அந்த காரை தள்ளி வெளியெடுக்க முடியும். அதிக வெயிட் உள்ள கார்கள் இருந்தது இது மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல காரை வெளிக்கொண்டு வரதும் கடினமான விஷயமா இருக்கும். இதனாலதான் மிலிட்டரி பர்பஸ்க்கு எடை குறைவான கார்களை பரிந்துரைக்கிறாங்க. அடுத்த முக்கியமான காரணம் ஜிம்னி ஒரு பெட்ரோல் எஸ்யூவி. ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் உள்ள பார்டர் ரீஜியன்ஸ்ல மைனஸ் டெம்பரேச்சர்ஸ்ல டீசல் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது ஈஸியா ஃப்ரீஸ் ஆகும். இதன் காரணமா ஸ்டார்டிங் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரபிள் டீசல் இன்ஜின்ஸ்ல நிறைய வர சான்சஸ் இருக்கு. சோ பெட்ரோல் இன்ஜின்ஸ் தான் ப்ரிஃபரபிள் சாய்ஸா இருக்கும் இது மாதிரி வெதர் கண்டிஷன்ல. அடுத்த ரீசன் மாருதி சுசுகி ஜிம்னியோட காம்பாக்ட் சைஸ். ரெண்டுமே சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி தான் அப்படின்னாலும் ஜிம்னி விட்த்லயும் ரொம்பவே மிக குறைவானது. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி சவாலான சாலைகள் மற்றும் குறுகலான பகுதியில ஜிம்னி ரொம்பவே ஈஸியா மேனுவர் பண்ணி வெளிவர முடியும். அடுத்த காரணம் பெட்ரோல் இன்ஜினோட ரிலையபிலிட்டி. மிலிட்டரி கண்டிஷன்ஸ்ல அடிக்கடி காரை சர்வீசிங் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் மிக குறைவான காம்போனன்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கணும். மாருதி சுசுகி கார்ஸோட பெட்ரோல் இன்ஜின்ஸோட ரிலையபிலிட்டி பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ரிலையபிளான கார்ஸ், ஈஸி மெயின்டெனன்ஸ் மற்றும் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி ரொம்பவே குறைவா தேவைப்படும். குறிப்பா BS6 வேரியன்ட்ஸ்ல டீசல் கார்கள்ல எக்கச்சக்கமான புதிய பார்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க எமிஷன் ரெகுலேஷன் காரணமாக. ஃபைனலா மாருதி சுசுகி ஜிம்னிக்கு காஸ்ட் அட்வான்டேஜும் இருக்கு. மஹிந்திரா தாரை கம்பேர் பண்ணும்போது மாருதி சுசுகி ஜிம்னி ரொம்பவே சீப்பான காஸ்ட்ல மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதுவே மிலிட்டரி பர்பஸ்க்காக நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது இந்த விலை இன்னுமே குறைய சான்சஸ் இருக்கு. மஹிந்திரா தார் வெளியில இருந்து பார்க்கும்போது ஜிம்னி இன் கம்பேரிசன்ல நல்ல ப்ராடக்டா தெரிஞ்சாலும் ஆர்மியோட மோஸ்ட் ஆஃப் த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஜிம்னி தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதன் காரணமா தான் மஹிந்திரா தாரை பீட் பண்ணி ஜிம்னியை சூஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் ஆர்மில. இதை பத்தின உங்க கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.